திருப்பி நான் அவங்க கிட்ட வந்து எங்கள் அக்காவை பற்றி பேசும்போது, ஆனால் இதில் என்னன்னா எனக்கு ஆச்சரியமானது, நான் என் பேரையும் என் ஊரையும் மட்டும்தான் சொன்னேன். அவங்க கிட்ட நான் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு என்னை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் நான் எங்கள் அக்காவை பற்றி சொல்லிட்டேன், தேவ குழந்தைகளை பற்றி கேட்டுட்டேன். ஆனால் கடைசியில் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய கர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என் பையன் வந்து ஒரு ஸ்விம்மருன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. அதையும் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்கள் பையன் பெரிய அளவுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தேவ குழந்தைகளுக்கு எல்லாமே நான் இது பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமோ இல்லை கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஆனால் சார் உங்கள் இன்டர்வியூஸை நான் பார்த்தேன், எனக்கு நிறையா ஆன்சர்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. இவங்க வீட்டில் அந்த பூனை ஒன்று இறந்துருச்சு, அதோட தொடர்பு தான் நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பேன். நீங்கள் நாய் பூனை வளர்க்குறது எல்லாமே நீங்கள் நினச்சி வளர்த்துட்ருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் அந்த அந்த உயிர்களை உங்ககிட்ட அனுப்பிச்சதே உங்களை பாதுகாக்கவும் உங்களை நல்லா வாழ வைக்கவும் தான். இவங்க பூனை வளர்க்குறான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் கர்ம ஆராய்ச்சியில் இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டில் பூனை வச்சு இவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு உண்டான எல்லா விஷயம் செய்வாங்கன்னு தோணுச்சு. நான் அதை சொன்னேன், இவங்ககிட்ட அதை ஒத்துக்கிட்டாங்க. அது உண்மையிலே அந்த நேர்காணலில் சொன்னது காரணம் இவங்க தான்.